இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கோமதியும் பாண்டியனும் வந்து கதிர பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ கோமதி சொல்லுவா, "ஏன்டா எங்க அம்மாவ இப்படி வெளிய அனுப்புன? தேவையில்லாம இப்படி பண்ணிட்டியே!" அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பா. "நான் எவ்வளோ ஆசையா எங்க அம்மா கூட இருக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா எங்க அம்மாவ வந்து இப்படி நீ அனுப்பிட்டியே!" அப்படி சொல்லி திட்டிட்டு இருப்பா. "ஏன்டா பண்ணுன?" அப்படி சொல்லும்போது அமைதியாவே இருப்பான் கதிரு. அதுக்கப்புறம் சொல்லுவா, "நான் வந்து எங்க அம்மாவ வந்து எங்க அண்ணமாருங்க தான் எப்படியாவது கூட்டிட்டு போயிருவாங்க. என் கூட ரொம்ப நாளைக்கு இருப்பாங்களாங்கிறது கூட சந்தேகத்தில தான் இருந்தேன். ஆனா நீ உன்னால கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பா. பாண்டியன் வந்து சொல்லுவான், "ஏன்டா உனக்கு இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? தேவையில்லாம ஒரு வயசானவங்கள வந்து வீட்ல நிம்மதியா இருக்க விடாம இப்படி அனுப்பி வச்சுட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கோமதி சொல்லுவா, "உனக்கு இந்த குணமே கிடையாதடா! ஏன்டா இப்படி இருந்த? நீ வந்து வெளிய போய் வந்து கத்துற அளவுக்கு அவங்க என்னடா பண்ணுனாங்க? வயசான காலத்தில அவங்க வந்து எங்கேயுமே இருக்க முடியலையே அப்படிங்கிற மனச வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டியே!" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா கோமதி. என் 5 பிள்ளைகள்ல நீ தான் என்னைய வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு நெனச்சேன். ஆனா நீ கடைசில என்னைய இப்படி பண்ணுவேன்னு நெனைக்கவே இல்ல. நீ தானடா எனக்கு வந்து எங்க அம்மாவ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படி சொல்லும்போது, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போன யாருக்கும் தெரியாம. அப்படிப்பட்ட நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுன? அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான் உடனே, "நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் நான் செய்வேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "என்னடா பெரிய நல்லதுக்கு செஞ்ச? இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்களே அதுக்காடா உனக்கு நல்லது?" அப்படி சொல்லும்போது நான் வந்து அன்னைக்கு ரோட்ல வந்துட்டுருக்கும்போது, கடையிலேருந்து ஒரு ஆள் வந்து மாமாவ சொன்னாங்க. ஒரு பெத்த தாய கூட பார்த்துக்க தெரியாத ஒரு துப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு மனசு வந்து கஷ்டமாயிட்டு. நான் அதுக்காக தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொன்ன உடனே அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஏன்டா நீ அதுக்கு அம்மாச்சிக்கிட்டயே டைரக்ட்டா சொல்லியிருக்கலாமே! ஏன் இப்படி சொல்லணும்? என்ட்ட சொல்லியிருக்கலாம், அப்பாகிட்ட சொல்லியிருக்கலாம். அத நாங்க பார்த்துருப்போம்ல. நீ தேவையில்லாம நீ அதுக்காக வெளிய நின்னு அசிங்கப்படுத்துவியா? இன்னைக்கு அவனுங்க என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டானுங்க பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுவா, "இப்ப அவங்களுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. பாண்டியன் உடனே சொல்லுவான், "கோமதி இவன் கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்கான். சரிப்படல எனக்கு அவன் இருக்கிற நிலைமைய பார்த்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமா திட்டிட்டு ரூம்குள்ள போயிருவாங்க. அரசி உடனே சொல்லுவா, "நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல நான்." அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. உடனே இவன் வந்து அவன் ரூமுக்குள்ள போயிருவான். போன உடனே பின்னாடியே ராஜி வேகமா போவா. போயிட்டு சொல்லுவா, "நீ ஏன் இப்படி பண்ணுன? அன்னைக்கு மாமா கிட்ட ஒரு கதை சொன்ன, என்கிட்ட ஒரு கதை சொன்ன. இன்னைக்கு அத்தை மாமா கிட்ட ஒரு கதை சொல்ற. நீ இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து புரியவே இல்ல. நீ இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது நீ." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. "எனக்கு தெரிஞ்ச கதிர் இந்த மாதிரி பேச மாட்டான்." அப்படின்னு சொல்லுவா. உடனே அவன் சொல்லுவான், "ஓ! நான் பார்த்த கதிரா? அப்போ என்னைய வந்து உனக்கு எவ்வளோ நாளா தெரியும்? நீ அவ்வளோதானா என்னைய புரிஞ்சுக்கிட்டது?" அப்படி சொல்லும்போது, "பேச்ச மாத்தாத கதிரு. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ வந்து நல்லா படி. தேவையில்லாம எத பத்தியும் யோசிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான்.